பைபிளில் ஒருத்தன் கேட்பான், ஹலோ உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் எவ்வளோ கொடுத்தா எனக்கு கொடுப்பீங்க? நீ நீ என்ன சொன்னாலும் பிசாசுங்க நடுங்குதே, நீ என்ன சொன்னாலும் அது நடக்குதே, அது எனக்கு வேணும். எது வேணுமா? அந்த அபிஷேகம் அவருக்கு வேணுமா? எவ்வளோ? ஹவு மச் சொல்லுங்க, நான் காசு கொடுக்குறேன். அன்பு தேவ ஜனமே, ரட்சிப்பும் அபிஷேகமும் காசு கொடுத்து வாங்க முடியாது. வெளியேற பெற்றது, வெளியேற பெற்றது. தமிழ்நாடு மட்டும் 8 கோடி ஜனங்களாம். அது எவ்வளோ பேருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது? அந்த 8 கோடியில் எவ்வளோ ஐஸ்வர்யவான் இருக்கிறான், எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்சிருக்குது. ஆவி ஆத்மா சரீரம் லேட்டாக போக சொல்லணும் சபைக்கு. லேட்டா? ஆமாம், ஒரு சர்வீஸ் போனால் போதும். ஹலோ, சண்டே இஸ் நாட் அ ஹாலிடே, இட்ஸ் அ ஹோலி டே. இட்ஸ் அ ஜாய்ஃபுல் டே. You have to enjoy with Holy Spirit. நான் யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது, நான் சொல்லல. தேவன் தங்கும் ஆலயம். அதுதான் ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்கு, நீங்க எல்லாம் எருசலேம் விட்டு போகாமல் அப்படின்னு. ஆண்டவர் ஏன் சொன்னார்னா, I will come inside you, உங்களுக்குள்ள, உங்க மேல, உங்க மூலமா நான் வேலை செய்ய போறேன். அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னா, மை லைஃப் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவங்க ஆச்சரியப்பட்டாங்களே, கலேலியர் ஆச்சு இவங்க எல்லாருமே. சத்தமா பேசுறவன் மீன் பிடிக்கிறவன் ஆச்சே, ஒரு 2-3 நாள் முன்னாடி மறுதலிச்சவன் ஆச்சே, பொய் சொன்னவன் ஆச்சே. How it is possible? பிரமித்தார்களாம். ஆச்சரியம். உன்னை என்னையும் பார்த்து அப்படி மாறணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க லிமிட் வைக்காதீங்க, அளவு வைக்காதீங்க. நீங்க தேவனுடைய கருத்துல கொடுத்துட்டு நீங்க வழி நடத்துங்க. அன்லிமிட்டெட். இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களை மாற்றும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள். நீங்க எருசலேமில், நீங்க யூதா முழுவதில், நீங்க சமாரியாவில், நீங்க உலகத்துடைய முடிவு பரியந்தமோ எனக்கு சாட்சிகள் இருப்பீங்க. சச் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஒரு விசேஷமான வாழ்க்கையை தேவனை பண்ணுவார், மாத்திடுவார்.